ஜீவனாம்சம் என்பது திருமண உறவுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது பெண்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கணவனிடமிருந்து பெறக்கூடிய உரிமை தொகை. ஆனா ஒரு சிலர் தங்களுக்கு அப்படி எந்த விதமான செட்டில்மெண்ட்டுமே வேண்டான்னு சொல்றதும் இருக்கு. மனைவி ஒரு மொத்த தொகையை ஏற்றுக்கொண்டு சமரசம் செஞ்சுக்கிட்டாலும் ஜீவனாம்சம் கோருவதற்கான அவரது சட்டப்பூர்வ உரிமையை அது தடுத்து விடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஜீவனாம்சம் என்கிறது மனைவியின் வாழ்வாதாரத்திற்கானது. அது கணவரை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய கருவியா பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தாங்க. மேலும் விவாகரத்து வழக்கு ஒண்ணு ஷோஷியார்பூர் குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தபோது அதுல மனைவிக்கு மாதம் 6000 ரூபாய் ஜீவனாம்சமா வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து கணவர் தரப்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது கணவர் தனது மனுவுல மனைவியினுடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால ஜீவனாம்ச செலவுகளை ஈடுகட்டும் வகையில ஒரு முறை தீர்வா மனைவிக்கு 60,000 ரூபாய் வழங்கப்பட்டதா கூறப்பட்டிருக்கு. அதனால ஜீவனாம்சம் வழங்கும் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கணவர் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. உயர்நீதிமன்றம் கணவரின் இந்த வாதத்தை நிராகரிச்சு பணத்துக்காக ஒரு மனைவி தனது எதிர்கால ஜீவனாம்ச உரிமையை கைவிடுவது தேசிய கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். மேலும் ஜீவனாம்சத்திற்கான தனது உரிமையை ஒரு மொத்த தொகையை பெற்றுக்கொண்டு விட்டு கொடுக்க மனைவி அளிக்கும் ஒப்புதல் பொது கொள்கைக்கு முரணானதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜீவனாம்சத்திற்கான உரிமை என்பது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 125 கீழே ஒரு சட்ட பாதுகாப்பு என்றும் அதை எந்த ஒரு தனிப்பட்ட சமரசத்தின் மூலமும் கைவிட முடியாது என்றும் பிற்காலத்துல ஜீவனாம்சம் கூறுவதிலிருந்து அவரை அது தடுக்காது என்றும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் ஒரு பெண் உடல் உழைப்பின் மூலமா பிழைக்க முயற்சிக்கிறார் என்பதற்காக அவர் சுதந்திரமானவர் என்று அர்த்தமாகாதுன்னு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. அதோடு குறைந்த அளவு சம்பாதிப்பது மட்டுமே ஒருவரை ஜீவனாம்சம் கூறுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யாது என்றும் தெளிவுபடுத்தியிருக்காங்க நீதிபதிகள். ஜீவனாம்சம் அதாவது மெயின்டெனன்ஸ் என்கிறது ஒரு பெண் கண்ணியமா வாழ்வதற்கான அடிப்படை உரிமை. ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா அந்த உரிமையை அவர் முழுமையா விட்டு கொடுக்க முடியாது. முன்னதா மனைவி ஒரு மொத்த தொகையை ஏற்றுக்கொண்டு சமரசம் செஞ்சுட்டு இருந்தாலும் ஜீவனாம்சம் கூறுவதற்கான அவரது சட்டப்பூர்வ உரிமையை அது தடுத்து விடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஒரு முறை வாங்கிய மொத்த தொகை மிக குறைவாகவோ அல்லது தற்போதைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப போதுமானதா இல்லாமலோ இருந்தா மனைவி மீண்டும் ஜீவனாம்சம் கோர சட்டத்துல இடம் இருக்குன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு.